எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th CBSE இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 31 சொல்கிறேன். எவால்வேட் இன்டகிரல் -1 to 1 sin power 5x cos power 4x dxன்னு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்டகிரல் -a to a f of x dxன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து இது ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஆட் ஃபங்க்ஷன்னா இந்த ஹோல் இன்டகிரல் வேல்யூ 0 ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னா f of -x இருக்கிறதுல -x சப்ஸ்டியூட் பண்ணினா f of x வந்ததுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக ப்ளஸ் f of x வரணும். இப்போ இதில் வந்து x இருக்கிற இடத்துல -x சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். sin பவர் 5 - x cos பவர் 4 - x. ஸோ இப்போ இதில் சைனுக்குள்ளே மைனஸ் இருந்ததுன்னா பவரில் 5 ஆட் நம்பர்னால மைனஸ் சைன் பவர் 5x வரும். காஸ்க்குள்ளே காஸ் ஆஃப் -x வந்து ப்ளஸ் காஸ் எக்ஸ், அதனால இது காஸ் பவர் 4xன்னு வரும். ஸோ மைனஸ் வெளியில் எடுத்தனால இப்போ இது வந்து f of xன்னு எடுத்தோன்னா இது f of -x வந்து x இருக்கிற -x சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆஃப் f of x கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஹோல் இன்டகிரல் வேல்யூ வந்து 0, வேல்யூ 0. ஸோ இதோட வேல்யூ வந்து இன்டகிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. -1 to 1 sin பவர் 5x cos பவர் 4x equal to 0. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 32. எவால்வேட் integral 0 to π/2 sin power 4x divided by sin power 4x plus cos power 4x. ஸோ இது i ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இன்டகிரல் 0 to a f of x dx அப்படின்னு இருந்ததுன்னா இதை வந்து 0 to a f of a minus x dxன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இப்போ இங்கே a இருக்கிற இடத்துல π/2 இருக்கிறதுனால எக்ஸ் இருக்கிற இடத்துல π/2 - x எடுத்துக்கலாம். ஸோ i ஈக்குவல் டு இப்போ இது இன்டகிரலு 0 to π/2 sin π/2 - x இங்கே பவரில் 4 ஹோல் டிவைடட் பை இங்கே sin π/2 - x பவரில் 4 ப்ளஸ் காஸ் π/2 - x பவரில் 4 dx. sin 90 - θ வந்து cos θ, அதனால இந்த வந்து cos xன்னு ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் cos x ஆகும். இங்கே cos 90 - θ sin θ, அதனால இங்கே sin xன்னு ஆகும். ஸோ இப்போ இந்த இன்டகிரல் வந்து (0 to π/2 cos x by sin cos பவர் 4x இங்கே sin 90 - θ cos θனால இங்கேயும் cos பவர் 4x இங்கே cos 90 - θ sin θ, அதனால sin பவர் 4x dx. ஸோ இது ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின்லேயும் i இருக்குது, இதுலேயும் i இருக்கிறனால அதை வந்து இப்போ கொஸ்டினில் வந்து ரெண்டு இன்டகிரேஷனை இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறப்போ i + i 2iன்னு ஆகிடும். இங்கே வந்து 0 to π/2 அது 1ல் வந்து பவரில் டினாமினேட்டில் sin பவர் 4x இருக்குது, இங்கே ப்ளஸ் காஸ் பவர் 4x இருக்குது. கீழே டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே சேம் தான், sin பவர் 4x ப்ளஸ் காஸ் பவர் 4x. ஸோ dxன்னு இருக்குது. இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்? இன்டகிரல் 0 to π/2
டிஎக்ஸ்னு இருக்குது. இன்டெக்ரல் 0 to இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்பர் லிமிட் எக்ஸுக்கு போய் π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் π/2 -0. ஸோ இங்கே என்ன இருக்குது, 2i = π/2. இந்த 2 இங்கே வந்துடும். i = மல்டிப்ளிகேஷன் 2 இங்கே வந்துடும். டினாமினேட்டரில் வந்து π/4ன்னு ஆகிடும். 2 2s are 4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு example 32. Evaluate integral π/6 to π/3 dx by 1 plus root tan x. ஸோ tan எக்ஸுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin by cos தான் tan எக்ஸு. ஸோ இது எப்படி எழுதலான்னா π/6 to π/3 dx by 1 plus root of sin x by cos x. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே root cos x இங்கே மல்டிப்ளை ஆகிடும். root cos x plus root sin x whole divided by root cos xன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். integral π/6 to π/3 dx by root cos x இது plus root sin x divided by root cos x இருக்கும். அதை நியூமரேட்டரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஐன்னு நேம் கொடுத்துக்கலாம். இன்டகிரேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்டகிரல் a to b f of x dxன்னு இருந்ததுன்னா அது இன்டகிரல் a f of a plus b minus 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ a வந்து இது a, π/6ங்கிறது 30 டிகிரி, b வந்து b, π/3ங்கிறது 60 டிகிரி. ஸோ a plus b minus 6 அப்படின்னா π/6 plus π/3 minus 6. ஸோ π/6ங்கிறது 30, இது 60 minus 6, இது 90 minus 6, இது 90யை π/2 minus 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஐயை வந்து திருப்பி π/6 to π/3. இப்போ காஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் π/2 minus x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் காஸ் π/2 minus x. அதே மாதிரி இங்கே கீழே வந்து ரூட் ஆஃப் காஸ் π/2 minus x ப்ளஸ் ரூட் ஆஃப் sin π/2 minus 6 dx. cos 90 minus theta வந்து sin theta. ஸோ அதனால் வந்து sin xன்னு ஆகிடும். இன்டகிரல் π/6 to π/3 sin ரூட்குள்ளே sin xன்னு இருக்குது. இங்கே வந்து cos 90 minus theta sin theta, அதனால sin x root sin x. இங்கே sin 90 minus theta cosனா root cos x. ஸோ dx. ஸோ இதுவும் ஐன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து நம்ம cos x by நிறைய எடுத்துக்கோம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு இதுக்கு முன்னாடி பண்ண சம் மாதிரி தான் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறப்போ i plus i 2i = இன்டகிரல் π/6 to π/3. இப்போ என்ன வரும், நியூமரேட்டரில் அதில் வந்து cos x இருக்குது, இதில் வந்து ரூட் sin x இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்குது. அதனால் ரூட் sin x ப்ளஸ் ரூட் cos x dx. இப்போ நியூமரேட்டர் சேமாக இருக்கிறனால அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் இன்டகிரல் dx மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டகிரல் dx வந்து x. ஸோ 2i = இப்போ எக்ஸ்ன்னு ஆச்சு. இப்போது நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். π/6 π/3. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் π/3 minus π/6. ஸோ டினாமினேட்டர் 6 இருக்கு, எல்சிஎம் இருக்கிறனால into 2 into 2 பண்ணணும். 2π minus π/6. இங்கே 2i இருக்குது. இந்த i 2 கீழே வந்துருச்சுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். i = π/6 2s are 12. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.
Next, example 34. Evaluate integral 0 to pi by 2 log sin x dx. ஸோ இதில் வந்து இது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், இன்டெக்ரல் 0 to a f of xன்னு இருந்ததுன்னா இன்டெக்ரல் 0 to a f of a minus x இந்த ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பை பை டூனா இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஐன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு 0 to pi by 2 log of sin pi by 2 minus x dx. So sin 90 minus theta cos theta நாயிடும் 0 to pi by 2 log of cos x. So dx. So இதுவும் i. இப்போ இது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கொஸ்டினில் இதுள்ளது i. இது iனால இது 1 2 ஆட் பண்ணணும். 1 plus 1 2 வந்து i plus i 2i equal to 0 to pi by 2. இப்போ log sin x plus log cos x ன்னு இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ dx. ஸோ log ப்ராப்பர்ட்டி படி log m plus n இருந்ததுன்னா log m into n எடுத்துக்கலாம். 2i equal to integral 0 to pi by 2 log m into n sin x cos x dx. 2i equal to 0 to pi by 2. இப்போ log sin இப்போ sin 2x ஓட ஃபார்முலா 2 sin x cos xன்றனால இதில் sin x cos x இருக்குது, அதில் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 டிவைட் பண்ணிக்கலாம். 2 sin x cos x டிவைடட் பை 2 dx. ஸோ இது log ப்ராப்பர்ட்டி படி log m by n log m minus log n வரும். ஸோ 0 to pi by 2 log of 2 sin x cos x வந்து sin 2x. அப்புறமா log ப்ராப்பர்ட்டி மைனஸ் இப்போ இங்கே dx இருக்குது 0 to pi by 2 log 2 log m மைனஸ் log n அந்த ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இந்த பார்ட் நான் அப்படி இதை வந்து i1 நேம் கொடுத்துக்கலாம், இது அப்புறமா பண்ணலாம். இது 2i ஈக்குவல் டுன்னு இருக்குது. இப்போ இங்கே i1 நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து இன்டகிரல் log 2ன்றது கான்ஸ்டன்ட், அது வெளியே எடுத்துட்டா 0 to pi by 2 dx மட்டும்தான் இருக்கும். இன்டகிரல் dx வந்து x. ஸோ i1 மைனஸ் log 2. ஸோ இன்டகிரல் dx வந்து x. இப்போ 0 to pi by 2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணணும். i1 மைனஸ் log 2 அப்பர் லிமிட் பண்ணுறப்போ pi by 2 மைனஸ் 0. ஸோ pi by 2 தான் இருக்கும். i1 மைனஸ் log 2 இன்ட்டு pi by 2. ஸோ இப்போ i1 பண்ணலாம். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஈக்குவேஷன் 3 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ i1 இன்டகிரல் வந்து இங்கே 0 to pi by 2 log of sin 2x dxன்னு இருக்குது. இப்போ இது வந்து i இன்டகிரல் மாதிரியே தான் இருக்கு. கொஸ்டினில் log sin x இருக்குது, ஆனால் இங்கே 2x இருக்குனால இப்போ அதே ப்ராப்பர்ட்டி இப்போ 0 to ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது f of xும் f இன்டகிரல் அதே ஃபங்க்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல இருந்தால் சேம் தான். அதனால லெட் 2x ஈக்குவல் டு டீன்னு எடுத்து அஸ்யூம் பண்ணி பார்க்கணும். 2x ஈக்குவல் டு டீயாக இருந்ததுன்னா 2dx ஈக்குவல் டு dt. ஸோ d2 இந்த பக்கம் வந்துடும். dx ஈக்குவல் டு 1/2 dt. ஸோ இந்த இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த இடத்துல dx இருக்கிற இடத்துல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். i1 இன்டகிரல் எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். i1 ஈக்குவல் டு integral 1/2 integral 0 to pi by 2 log t log of sin t dt. ஸோ இது வந்து பை பை டூங்கிறது எக்ஸோட இன்டகிரல் லிமிட் இது டீக்கு இருக்குது. ஸோ டீக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போடுறேன். ஸோ எக்ஸ் டி இப்போ எக்ஸ் வந்து இப்போ நம்ம டி 2x தான் டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் வந்து இங்கே 0 இருக்குது, 0 இருந்தால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டீயும் 0 தான் ஆகிடும். 2 × 0 0 ஆகிடும். இப்போ எக்ஸ் வந்து pi by 2 இருந்ததுன்னா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × pi by 2 2 கேன்சல் ஆகிடும், டீன்னு ஆகிடும். டி வந்து பைன்னு ஆகிடும்.
ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் டீக்கு உள்ள இன்டெக்ரல், இது வந்து எக்ஸோட இன்டெக்ரல் லிமிட்டு, அதனால் இன்டெக்ரல் 0 to π log sin t. ஸோ இதையும் வந்து ஐன்னு நம்ம கொடுக்கணுன்றனால இங்கே வந்து ஒரு by 2 into 2 பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல், இந்த 2வை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ 1/2 லிமிட்டில் வந்து இப்போ இன்டெக்ரல் 0 to 2a 2 into இன்டெக்ரல் 0 to a போடலாம். ஸோ அந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த 2 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இன்ட்டு 2 0 to π/2 log sin t dt. ஸோ இது வந்து இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ I1 இன்டெக்ரல் என்ன இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்டெக்ரல் 0 to π/2 log sin t dt. இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதில் வந்து 2i = I1 இருக்கும். I1 வந்து இந்த மாதிரி இருக்குது, 0 to π/2 log of sin t dtன்னு இருக்குது. அப்புறம் இன்டெக்ரல் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம், -log 2 π/2ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஐன்னு இருக்கிறனால, இந்த டேர்ம் வந்து கொஸ்டின் வந்து இருக்கிறனால அந்த ஃபார்ம்லேயே இருக்குது ஃபங்க்ஷன். ஸோ ஐன்னு எடுத்துக்கலாம். இங்கே 2i = இருக்குது, I - log of 2 into π/2. ஸோ இந்த ப்ளஸ் ஐ இந்த பக்கம் வச்சுன்னா -i ஆகும். 2i - i = -π/2 log 2. ஸோ 2iயில் 1i போச்சுன்னா I = -π/2 log 2. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்மில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டெப்ஸ், எந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு பார்த்தா தான் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் சம் கூட. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.